வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவு இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா? இதற்காக அரசியல் கட்சிகள்லாம் மாறி மாறி இலவசங்கள அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா 4 ஆண்டுகள் வந்து இந்த கட்சி ஆட்சியில இருந்தது. அப்பலாம் வந்து கோமாவுக்கு போயிட்டாங்க. அப்பலாம் எந்த ஒரு நலத்திட்டமும் அறிவிக்கல. 4 1/4 ஆண்டுகள் போயிடுச்சு. அப்பலாம் நாட்டு மக்கள் யாருன்னே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இப்ப மட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய பரிவு, ஒரு பெரிய பாசம், பற்றுலாம் வந்துரும். ஏன் அப்படின்னு சொன்னா எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கணும் இல்லையா? அதுக்காக. முதலமைச்சரும் திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடியாக வீடியோ மூலமாக மக்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவித்தார். தற்போது இன்று மதியத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் தருகிறோம் என ஆண்ட அஇஅதிமுக பம்பர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. பம்பராக ஒரு அதிர்ச்சி, பம்பர் அறிவிப்பு என்பார்களே, பம்பர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்ப அதிர்ச்சி என்றால் இவர்கள் பம்பராக 10,000 என்று காசை வாரி இறைப்பாங்க. ஓகேவா? கட்டணம் ஆனாலும் பரவாயில்ல. கடல்ல மூழ்கி நாடு கெட்டு குட்டிச்சவரானாலும் பரவாயில்ல. அத பத்திலாம் கவலை இல்ல. காச அள்ளி போட்டா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. நம்ம திரும்ப ஒரு 5 வருஷம் கொள்ளடிச்சு சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த 2 கட்சியும் தான் சொல்றேன். டிஎம்கே, ஏடிஎம்கே 2மே தான் சொல்றேன். இப்போ ஏடிஎம்கேல ஒரு அறிவிப்பு வெளிய வருது. 10,000 குடுக்குறேன். அவங்க 5,000 குடுத்தாங்களா? அப்ப நாங்க 10,000 குடுத்துடுறோம். இல்ல யார் காசு யார் அள்ளி தெளிக்கிறது ஒண்ணும் புரியல இது. இஷ்டத்துக்கு காச அள்ளி இறைக்கிறோம். ஆனா நாங்க ஜெயிச்சிடணும். நாங்க திரும்ப வந்து ஆட்சிக்கு வந்துடணும். 5 வருஷம் நாங்க கொள்ளை அடிச்சிடணும். சொத்து சேர்த்துக்கணும். சொத்து சேர்த்தாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட் கேஸுக்கு போட்டாலும், எந்த ஒரு அரசியல்வாதியும் பதவியில இருக்கும்போது ஆண்டு அனுபவிச்சு அவன் சாவர வரைக்கும் அவன் ஜெயிலுக்கு போனதா சரித்திரமே கிடையாது நம்ம நாட்டுல. ஏதாவது ஒரு ரெக்கார்ட் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. முதல்வன் படத்துல சொல்ற மாரி தான். எந்த ஒரு அரசியல்வாதியாச்சும் ஆட்சியில இருக்கும் பொழுது, அவன் ஜெயிலுக்கு போயி உள்ள மாட்டி தண்டனை அனுபவிச்சதா சட்டம் இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அந்த வரலாறே கிடையாது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு கொள்ளடிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. அதுக்கு மக்கள்லாம் உறுதுணையா இருக்கணும் இல்லையா? அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 5,000 அப்படின்ட்டு இவங்க குடுத்தாங்க. உடனே ஏடிஎம்கேலேருந்து ஒரு அறிவிப்பு. உங்களுக்கு வச்சுக்கோங்க ரூ. 10,000 நாங்க தந்துர்றோம். நாங்க ஜெயிச்சா 10,000 எடுத்துட்டு போங்க. என்ன எங்க வீட்டு காசா? நாடு எங்களுக்கு கெட்டு குட்டிச்சோறானா எங்களுக்கு என்ன? நாங்க காசு குடுத்துடுறோம். ஆனா, அந்த கடன் கொண்டு போச்சு இல்லையா? அந்த கடனுக்கு வந்து விலைவாசி ஏற்றம்னு ஒண்ணு வைக்கணும் இல்லையா? அத மக்கள் தலையிலேயே போட்டு விதிப்போம். வரிய ஏத்துவாங்க. விலைவாசி ஏற்றுவாங்க. மக்கள் 50,000 என்ன 1,00,000 சம்பாதிச்சா கூட நாளைக்கு காசு பத்தாம நடு ரோட்ல வந்து திண்டாடுவான். ஏன் அப்படின்னு சொன்னா, நாடு கடன்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? வரி சுமைய இன்னும் மேல திணிப்பாங்க. தேவையில்லாம உங்களுக்கு விலைவாசி ஏறும், கரண்ட் பில் ஏறும், பால் விலை ஏறும், சிலிண்டர் விலை ஏறும், அத்தியாவசிய பொருளோட விலை ஏறும். எல்லாமே ஏறும். உங்க தலையில மண்டையில ஏறி நிற்கும். இதான் அவங்களுடைய சாதனைகள். சரிங்களா? ஆக்சுவலா இது வந்து ஆட்சியாளர்கள் மட்டும் காரணம் கிடையாது. பொதுமக்களாகிய நாமும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி இந்த இடத்துல. இந்த விஷயத்த பார்க்கும்பொழுது எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் டீச்சர் ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க. அதுதான் ஞாபகம் வருது. ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் ஒருத்தன் இருப்பான். ரொம்ப பெரிய பணக்காரன். இந்த பண்ணையாரு அந்த ஊர் மக்கள்லாம் அடிமையாவே வச்சிருப்பான். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து இந்த பண்ணையார்ட்ட ஒரு பணக்காரன் வந்து கேட்பான். அப்ப அந்த பண்ணையார் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கோழிய புடிச்சிட்டு வந்து கையில வச்சுப்பாரு. இந்த பக்கம் வந்து தானியம் வச்சுப்பாரு. கோழியோட இறக ஒண்ணு ஒண்ணா புடுங்கிட்டே இருப்பாரு. கோழி வலியில துடிக்கும். ரத்தம் கொட்டும். அத பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். புடுங்கிட்டே இருப்பார். டக்குனு அந்த கோழிய கீழ விடுவார். காலுக்கு கீழ கையில இருந்த தானியத்தெல்லாம் போடுவார். அந்த கோழி வந்து அந்த தானியத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். அவர் காலுக்கு கீழ அந்த கோழி தானியத்த சாப்பிட்டுட்டு இருக்கும். அது வந்து ஒரு 5 அறிவு உள்ள ஜீவன். ஆக்சுவலா இப்ப இங்கேயும் அதே கதை தான் நடக்குது. இவங்க என்ன கொடுமை வேணா பண்ணுவாங்க. 4 1/4 வருஷம், 4 1/2 வருஷம் மக்கள போட்டு எல்லா கொடுமையும் பண்ணிருவாங்க. பண்ணிட்டு கடைசியா மக்களுக்கு ஒரு 2,000மோ 3,000மோ அவங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றாங்க. இல்ல தொகை, உரிமை தொகை ஏதோ ஒரு பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? அத சொல்லி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள்லாம் நம்மள ஓட்டு போட்டு நம்மள ஜெயிக்க வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? திரும்பியும் அவங்கள அடிமையாக்கி வச்சுக்கிட்டு, ஆட்சி பண்ணிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சுக்கலாம் அப்படின்றது தான் இங்க வந்து ஒரு பெரிய ரூல்ஸ அவங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. இத நான் சின்ன வயசுல கேட்ட கதை. ஆக்சுவலா அந்த கதை இது ரொம்ப பொருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள்லாம் 5 அறிவு ஜீவன்களா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அந்த ஆட்சியாளர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம். இது வந்து மக்களுக்கு சத்தியமா புரியுதா? புரியலன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு தடவையாச்சும் அக்கிரமம், அநியாயம் பண்ணவங்கள ரொம்ப வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சா தான், அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு முதல்ல உரைக்கும். உதாரணத்துக்கு எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் ஒரு பெரிய ஆளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சாதாரண ஆட்கள் யாரும் ஹாஸ்பிட்டல் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. பெரிய ஆட்களோட சப்போர்ட் அந்த பெரிய ஆள் யாரு அப்படின்னு நினைச்சோம்னா, ஏடிஎம்கேல ஒருத்தவங்க இருப்பாங்க. இல்லைன்னா டிஎம்கேல ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த ஆட்சியாளர்கள் 2 பேரும் மாறி மாறி 70 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்கள்ல ஒரு ஆளு தான் அது பினாமியா இருப்பாங்க. அப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் காசை இன்னும் உயர்த்தும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரத்தை அவங்க உயர்த்தவே மாட்டாங்க. ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் யார் கையில இருக்கு? டிஎம்கே கையிலயும் ஏடிஎம்கே கையிலயும் இருக்கு. கல்வி நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தும். ஏன்னா பிரைவேட் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் யார் கையில இருக்கு? டிஎம்கே கையில இருக்கு, ஏடிஎம்கே கையில இருக்கு. அப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா அடுத்தது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா,
சத்தியமாக சொல்கிறேன், இந்த நாடை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது. ஒரு படத்தில் PS வீரப்பா சொல்லுவார் இல்லையா, அந்த நாடும் நாட்டு மக்களும் கெட்டு நாசமாய் போகட்டும்னு. அந்த மாதிரி மக்களே ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அர்த்தம். இந்த 2 கட்சியில் ஒன்று ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டை மாற்றி போடுங்க. போடலைன்னா காலத்துக்கும் அடிமையாக்கி வச்சுருவாங்க. ப்ரைவேட் எம்ப்ளாயி நம்மளை அடிமையாக்குறான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்களும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இன்னும் அடிமைத்தனம் அதிகமாகும். இந்த அடிமை முகத்திலேருந்து விலகவே முடியாது. நம்மளுடைய சந்ததியினர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதிர்காலத்தில். 1 லட்சம் சம்பாதிச்சா கூட உங்களுக்கு காசு பத்தாது. இவன் விலைவாசி ஏற்றிடுவாங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுவான்? விலைவாசியை வேகமாக ஏற்றுவாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. தலை தெறிக்க ஓட போகிறீங்க பாருங்கள். ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த நாடையும் யாரையும் காப்பாற்ற முடியாது, நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியாது. எல்லாமே கெட்டு அழிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க. பொள்ளாச்சியில் ஒரு பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்தது. குற்றவாளிகளே குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். நாங்கள் தான் வீடியோ எடுத்தோம், நாங்கள் தான் பாலியல் வன்கொடுமை பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் சட்டம் போட்டு அவங்கள டக்குன்னு தண்டிச்சிட்டாங்களா? சொல்லுங்கள், எவ்வளோ லேட் ஆச்சு. அது எல்லாரும் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் கொடுக்கலையே. உதாரணத்துக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் தான் மெயின் குற்றவாளியே. பொள்ளாச்சி ஜெயராமன் மேலேயும் நிறைய பாலியல் வழக்குகள் இருந்தது. இருந்தாலும் அவர் அந்த மெஜாரிட்டியில் ஜெயிச்சார் பார்த்தீங்களா, எம்எல்ஏவா. அப்போ மக்கள்லாம் வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்க பாருங்கள். காசு கொடுத்து ஒரு ஆள் ஓட்டை பிடிச்சிடுறான். அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அங்கே அவனுக்கு செல்வாக்கு காசால் வருது. அப்போ 2000 1000 ஓட்டுக்கு கொடுத்தா அவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மனநிலையை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது மாறலைன்னா மக்கள் அடிமையாகவே இருப்பீங்க. அவங்க கப்பல் வாங்குவாங்க, லஞ்சம் ஊழல் வாங்கி, ஏர்கிராஃப்ட் வாங்குவாங்க, ஹெலிகாப்டர் வாங்குவாங்க, ஏரோப்ளைன் வாங்குவாங்க, வானத்திலே மிதப்பாங்க. எல்லாமே நம்மளுடைய காசு. நீங்கள் நின்று வேடிக்கை தான் பார்ப்பீங்க. இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? மக்களாகிய நாம். அவன் என்ன குற்றம் பண்ணாலும் அவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவீங்க. அசாத்திய ஒரு தைரியம். நம்ம லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், மக்களுக்கு 2000 கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் தூக்கி போட்டுட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு அசாத்திய தைரியம் வந்தது பார்த்தீங்களா? இதுவும் மக்களாகிய நீங்கள் கொடுத்தது தான். ஓட்டை மட்டும் மாற்றி போடுங்க, எல்லாமே சரியாயிடும். ஒருத்தவன் அயோக்கியம் தெரிஞ்சு ஊழல் பண்ணுறோன்னு தெரிஞ்சு அவனை அடிமட்ட ரேஞ்சில் நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வர்றவனுக்கு அது உரைக்கும். அவன் பெரிய உத்தமனா இல்லாட்டியும் அடுத்த வர்றவனுக்கு கொஞ்சமாச்சும் உள்ளுக்குள்ளே உறுத்தும். ஓரளவுக்கு குற்றங்களை தடுக்கலாம். நீங்கள் குற்றம் பண்ணுறவங்களையே திரும்ப திரும்ப தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க மேலும் மேலும் குற்றம் பண்ணுவாங்க. குற்றம் சரின்னு ஆயிடுதீங்க. இங்கே தப்பே பண்ணி தப்பு ரைட்டுன்னு ஆகிப்போச்சு. அதான் இங்கே பெரிய தவறாக போச்சு. மக்கள் இதை என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு தான் விடிவு காலம். இந்த ஆட்சியிலையும் அது உணரல.